ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி வித் ஏகேயில் நம்ம முருகன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி காலையிலேருந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். சரி இப்போது போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்றுலேருந்தே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால சரி ஈவினிங் மாதிரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நம்ம ஊர்லேயே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடவே. தமிழ் போகலாமா? ஓகே, அவங்களுக்கு ஹாய் சொல்லு. போகலாம். நிரோஷா போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம். இல்லை கூட்டம் இன்னைக்கு இருக்காது, மண்டே இல்லை, கூட்டம் இருக்காது அதிகமாக. கார் எல்லாம் நிறைய இருக்கு போல. இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் இங்க வந்தாங்களா? நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தீங்க கார்லன்னு சொன்னா இங்க பார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்ல வந்து மேலவே போகும், காரும் போகுது. ஆனா ஒரு சில டைம்ல ஃபுல் ஆயிடுச்சுன்னா அங்கதான் பார்க் பண்ணும். ஆமாம்மா, இல்ல கார் பார்க்கிங்னா அது கீழே தான், பட் ஆனா கூட்டம் இல்லாத பட்சத்துல அப்படி வருது. கார் பார்க்கிங் கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கேயும் இருக்கு, பட் ஆனால் இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். நிறைய டைம் கார்லாம் வந்து பார்க் பண்ண முடியாது. பைக்னா நல்லா இருக்கும். செருப்புலாம் கைட்டு விட்டுருங்க, இங்கே விட்டுருங்க செருப்பு. தமிழே எங்க வந்திருக்கிற? கோயில் முருகன் கோயில். கைட்டு விடு. முருகர் கோயில். அப்பா செருப்பு கைட்டியாச்சா? போலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் கூட்டம் அவ்வளோ இருக்காது போல. பொம்மை வாங்கிக்கலாமா? கோயிலுக்கு போயிட்டு வந்து பொம்மை வாங்கிக்கலாம். அப்புறம் என்ன வேணும் உனக்கு? சாப்பிட என்ன வேணும்? அதான் மயில் பார்பட்டு, அதான் மயில் இறகு. பாட்டு போட்டாங்க கோயில்ல. திலீபன் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்து தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கை பிடிச்சிக்கோ. தர்பூசணி இப்போ வந்து தர்பூசணி ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்குல்ல? ஆமா மாமா. பூ கடையெல்லாம் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பா செம ரிஃப்ரெஷிங்கா இருக்கு வந்திருக்குது. சூப்பரா இருக்கு. திலீபன் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஈஸியா போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம், சீக்கிரம் வந்துடலாம். ஆமா, எப்பவுமே சாட்டர்டே சண்டேவில் விட இந்த மண்டே இந்த மாதிரிலாம் காலியா இருக்கும் கோயில். என்னது பட்டது? கோயில். தமிழ காட்டு. கோயில் தமிழ. எங்க பாரு, எங்க வந்திருக்கு தமிழ? எங்க வந்திருக்கோம் நம்ம? என்னப்பா? முருகன் கோயில் சொல்லு. முருகன் கோயில். வாங்க போலாம். லைன்ல போமா? இது வந்து கேஷ் பே பண்ணி போகலாம். இதுல எல்லாமே காலியா தான் இருக்கு. இது வந்து ஃப்ரீயாவே போகலாம். தமிழ் முன்னாடி போயிடு. தமிழ் பாத்து வா. தண்ணிலாம் இருக்குதுடா, வழுக்குதுடா மாமா. சூப்பரா பாரு, நெயில் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, முன்ன வரும்போது அந்த மாதிரி இல்ல. இப்போ நல்லா இருக்கு முன்ன விட. ஆமா, இப்போ வந்து ஆடிக்கிறதுக்கு வரப்போது இல்ல, ஜாலியா இருக்கு இல்ல? ஆடிக்கிறதுக்கு தான் சூப்பரா இருக்கும். தமிழ் இரு, நானும் வரேன். வரியா? வரட்டுமா? எப்படி போனோம்? எவ்வளோ ஃப்ரீயா இருந்ததே இல்லை தமிழை பார்த்து. எப்படி ஃப்ரீயா இருக்குல்ல? சந்தை சுத்தி இருந்தா போகணும் போல. இது கூட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் போல. ஆமா, இது ஏன்னா இதுவே கம்மி சொல்ல போனா. நீ இன்னும் வேற கோயில்லாம் பாத்துக்கல, திருப்பதிலாம் எப்படி இருக்கும் பாத்துல? சின்ன சின்னதா இருக்கும் சந்து. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈவினிங் டைம்ல அப்படியே ஜாலியா வந்துட்டோம் போயிடலாம். நல்லா இருக்கும். போலாம் போடா. இது எத்தனை லைனே தெரியல, சுத்தினே இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு
இது நம்ம ஊர்லயே இருக்கிறதுனால நான் தெரியல. நம்ம வந்து சரி போய்க்கலாம் அப்படின்னு விட்டுறோம் நம்ம. அதனால தான் சரி ஓகே கிளம்பிடலாம். சண்டே எல்லாம் சென்னையில இருந்து எல்லாம் வராங்க, தூரத்துல இருந்து. நம்மளும் போவோம். அடுத்த வாரம் போலாமா சென்னைக்கு? சென்னை போவோம். தமிழ் இரா வந்துன்னு இருக்கேன்டா நானும். வா நான் தூக்கிக்குவா. சூப்பர். எங்கே பாருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லு. எல்லாருமே வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இங்கே பாரு இங்கே ஃபோன் பாருப்பா. ஃபோன் லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகேப்பா சூப்பராக பேசுறியா தமிழ். கீழே இறங்கிக்கூடா இச்சுக்கூடா. இங்கே பாடுறா. என்னது என்ன சொல்கிறேன்? நான் தூக்குவேன். ஏன்னா நீட்டா இல்ல கம்பி எல்லாம் இருக்கிறதுனால இச்சுக்குவேன். என்ன சொல்றப்பா? இங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 10,000 வியூஸ் கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதுக்கு மேலே வந்து டேய் இருடா நான் பேசுகிறேன்டா. இதுக்கு மேலே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமாக இல்லை, அது ஒரு குறையாக இருந்தாலும் ஆனால் இது ஜாலியாக தான் இருக்குது. வாங்க போகலாம். தமிழ நீ அம்மா கூட போறியா நடந்து? ஓடு தூக்கணுமா? நீ அப்ப பேசு. நான் போயிட்டேன். எப்படி இருக்கு இந்த வருஷம்? சூப்பரா இருக்கு மாமா கோயில். நம்ம எப்பவுமே வரும்போது ரஷ்ஷா இருக்கும், கோயில் உள்ள போக மாட்டோம். இன்னைக்கு வந்து ரஷ்ஷாவே இல்லை, சூப்பரா போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் சாமி பார்க்க போகும்போது உள்ளெல்லாம் வந்து ஃபோன் அலோடு கிடையாதுல்ல, அதனால கோயில் வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணும்? பிரசாதம் என்னண்ணா இருக்கு? ஆனால் புளியோதரை ஒன்று கொடுங்க, ஒன்று பொங்கல் ஒன்று கொடுங்க, அப்புறம் மிளகு வடை ஒன்று கொடுங்க. ஓகேண்ணா அவ்வளோதாண்ணா. ஓகேண்ணா. இருப்பா நீ கை வைக்காது இரு. அங்கே கொடுக்கணுமாண்ணா? இப்போ அந்த சைடு கொடுக்கணுமா? பில்லு எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கம் கொடுக்கணும். பில்லு ஒரு இடம், பிரசாதம் ஒரு இடம். ஆமாம் மாறிச்சு. அண்ணா இதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரசாதம். என்ன பிரசாதம் மாமா வாங்கினேன்? இது மிளகு வடை, பொங்கல், அப்புறம் சக்கரை பொங்கல், புளியோதரை, அப்புறம் மிளகு வடை. ஆமாம் மிளகு வடை. ஆமாம் மெது வடையா? மிளகு வடை. மிளகுன்னு ஒரு வடையா? ஆமாம் தான் கேள்விப்படுறோம் மாமா. நல்லாயிருக்கும் மிளகு வடை, நல்லாயிருக்கும். எப்போ சாப்பிட்டது இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். மிளகு எங்கே போயிடலாம்? இருப்பா நான் பிச்சு தரேன். இது பிரிச்சிட்டியா? ஐ சூப்பர். இரு நான் உடச்சு தரேன். அம்மா கொஞ்சம் நல்லா இருக்கா பாரு, நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு. இரு அந்த இது எடுத்துக்கோ. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க. வடை உப்பெல்லாம் இங்கே போடக்கூடாது. ஓகே உப்பு தொட்டியில் போடணும். எவ்வளோ 2 வடை?
ஒன்று அதாவது ஒரு பார்சல் வந்து 15 ரூபா. ஒரு பார்சல் 15 ரூபா. நல்லா இருக்கா? மொறுமொறுன்னு இருக்குது. சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. மிளகு வடை நானே ஃபர்ஸ்ட் டைம். மிளகு வடைனா ஒன்றும் இல்லை, இந்த தட்டை வடைன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். ஸோ அந்த தட்டை வடை மாதிரி ஒரு சில தட்டை வடைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஓட்டை வடை சொல்லுவாங்க, ஒரு சில மிளகு வடை சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே சேம் ஒன்று தான். வாங்க நீங்களும் ஒரு நாள் வாங்க, திருத்தணி வாங்க, வந்துட்டு முடிஞ்சால் மீட் பண்ணுவோம் எல்லாருமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே. நாங்கள் ஒரு ஆளாக இருந்தோம், இன்றைக்கி 25 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வாரத்துலேயே வந்து திலீபன் வந்து தூங்கிட்டான். கோயில் உள்ளே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அலோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வெளியில் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஒரு ஆளை வந்து காசு கேட்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு நாள் வாங்க. இது வந்து எங்கள் ஊர் தான், திருத்தணி. ஸோ திருத்தணியில் இருந்துகிட்டே திருத்தணி கோயிலுக்கு நம்ம அடிக்கடிக்கு போகலாமே அப்படின்னு இருந்தாலும் போக முடியாது. நம்ம வெளியே கோயில் எங்கேயாச்சும் பிளான் பண்ணுவோம், அங்கெல்லாம் போவோமே தவிர நம்ம ஊர் கோயிலை வந்து மறந்துடுவோம். சரி ஓகே, நம்ம ஆடிக்கிட்டு ஃபேமஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இது ஆடிக்கிட்டு கூட்டமாக இருக்கு. ஆமாம், ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ரோட்லேயே பார்த்தா நிறைய அன்னதானம்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். கடையெல்லாம் நிறையா இருக்கும். ஆமாம், இந்த இடத்துல எதுவும் சந்தனம் வச்சிங்க? எனக்கு அந்த மாதிரி வச்சுக்கணும் கோயிலுக்காக. தெரியலையா? யார் சொன்னா? அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க, வச்சு விடுவாங்க, அதனால உனக்கு வச்சு விட்டோம் அம்மா நான். அப்படியா? இருப்பா தமிழ், அப்போ பிரித்து கொடுப்பா. கீழே கொட்டிக்கும் தமிழ். இங்கே பாரு, நான் தரேன் இரு. வெள்ளை சாதம் அவன் பேச போகிறேன். அவனுக்கு வெள்ளை சாதம்னா உயிர். இங்கே பாரு, இது பண்ணாரு. இனிப்பா இருக்கா? ரொம்ப தீப்பு அதிகமாக இருக்கும். உண்மையாகவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த இலையோட ஸ்மெல்லு, எவ்வளோ இலை பாருங்கள், அந்த இலையோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. திலீபன் வந்து 15 ரூபா கொடுத்து வடை சாப்பிட்றான், செம்ம சூப்பராக இருக்குது. வடையெல்லாம் கொடுத்துறான் பாரு ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் இரு, நான் ஊட்டுறேன். இந்தா நல்லா இருக்குல்ல? திலீப என்னது பாது, ஏலக்காய் கொடு, இதில் போட்டலாம். இது உடச்சி இடம் இல்லை மாமா, இவன் கச்சிருக்க மாட்டான்ல. அடிச்சது இல்லை, உடச்சது தான். நாயா இந்தாங்க. போறியா ஆயா கூட? போறியா நீ? போறியா தமிழ்? ஆயா கூட போறியா? என்னயா? நம்ம ஆயா ஓட்டிக்கோ. அடுத்தது புளியோதரை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சா திலீபன்? குடும்பம்மா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொன்னேன்னா டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குங்க. இந்த டெக்ஸ்சரே உங்க பாருங்க, சூப்பராக இருக்குது டெக்ஸ்சர். இந்த ஓட்டிக்கோ. வேணாவா? அது காரமா இருக்குல்ல. திலீபன் பாருமா, வெள்ளை சாதம் சாப்பிட்றதுக்குள்ள ஓடி வந்துடுறோம். ஈவினிங் டைம் வாங்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க, ஏதாச்சும் பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே ரியலாகவே ஃபேமிலியோட ஜாலியாக வாங்க, வெளியே வந்துட்டு சாப்பிடலாம். வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கோயிலுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி தமிழ் அது மாதிரி பண்ணாதடா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது பட்டு. ஐயோ ம் போடக்கூடாது குப்பையெல்லாம். குப்பை தொட்டியில தாண்டா போடணும். தப்பு இல்லை. சண்டை போடாத தமிழ. தம்பி தெரியாதுல்ல. என்னது மங்கியா? மங்கி அதோ இருக்கு பாரு கோபுரத்து மேல. புறா எல்லாம் இருக்கு. மேல இருக்குது தெரியாது. அந்த பக்கம் அந்த சைடு போனதான் தெரியும். வா தமிழ் போவோமா வீட்டுக்கு? ம் ஓகே வா போயிட்டு சுற்றிட்டு. இப்போ விளக்கு வைக்கிறதுலாம் சூப்பராக கட்டிட்டு இருக்கிறாங்க மாமா. இதுவா? இது வந்து வேண்டுதலுக்கு விளக்கு வைக்கிறதுங்க. வேண்டுதலும் விளக்கு ஏற்றலாம், சும்மா கூட ஏற்றலாம். இதுதான் அந்த கோபுரம். தமிழுக்கு வா. இது என்ன வாங்க. ஆஹா சூப்பராக இருக்குல்ல நிரோஷா? சூப்பராக இருக்கு. அதோ மங்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக கேப்சர் பண்ணி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்களுக்குமே ஒரு ஐடியாவுமே இல்லை. சரி ஓகே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 80% வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு காட்டுச்சு. சரி ஓகே இதுக்கப்புறமாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நிரோஷா, வீட்டுக்கு போகலாமா? போகலாமாம்மா.